பஸ்ல ஏறி இறங்கினா இலவச பஸ் பயணம் அறிவிச்சா பாருங்க. 3வது கையெழுத்து போட்டாரு. காசு இல்ல, போன ஆட்சியில் பஸ் டிரைவர் காசு கொடுக்கல. தலைவர் என்ன பண்ணாரு, பஸ் டிரைவர் காசை கொடுத்துட்டு அது என்னதான் தந்திரம் பண்றாருன்னு தெரியாது, அறிவிச்சாரு. அந்த நேரம் தெரிஞ்சுங்க, இன்னைக்கு இந்த ஊர்ல இருந்து நாமக்கலுக்கு வேலைக்கு போகுது நம்ம பொண்ணு, துணி கடைக்கு வேலைக்கு போகுது, ஏதோ கடைக்கு வேலைக்கு போகுதுன்னா வரது 20-25 ரூபாய் மிச்சம், காசு மிச்சமாகுது. அது நேரடி. மறைமுகமா ஒரு ரூபாய் பூ விற்குது இந்த ஊர்ல. இந்த ஊர்ல பூ விற்குது, ஒண்ணு பூ வியாபாரம் இல்லை. இங்க முருகன் கோயிலையோ சிவன் கோயிலையோ விற்குது. பிரதோஷம் அமாவாசைன்னா விசேஷமா இருக்கும் முருகன் கோயில் சிவன் கோயில்ல. சனிக்கிழமை ஒண்ணு இருக்காது இல்லையா? சனிக்கிழமை எங்க பக்கத்துல ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குல்ல, அங்க கூட்டம் வரும். அப்ப என்ன பண்ணணும்னா, இங்க பாக்குது 500 ரூபாய்க்கு வச்சு பூ வியாபாரம் ஆகல. ஒன்னா வருது, தலைவர் வர்றாரு, பஸ் வருது, இலவச பஸ். அந்த பூக்குடி எடுத்து பஸ் ஏறி உட்காந்து நேரம் ஆஞ்சநேயர் கோயில போய் அங்க வித்துருக்கு. காய்கறி விற்கிறாங்க ஒரு அம்மா, இங்க சரியா வியாபாரம் இல்ல, மக்கள் எங்க கூடுறாங்களோ இன்னொரு பஸ் ஏறி அந்த மார்க்கெட்ல விற்கிது. இல்ல வீடு விடுப்பா வித்துட்டு 4-5 பஸ் ஏறி 500 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ண தாய்மார்கள் இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு வியாபாரம் செய்கிறார்கள். இன்னைக்கு தலைவர் கொடுத்த இலவச பஸ்